ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் எபிசோட் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? வெல்கம் பேக் டு மரங்கொத்தி. வித் another episode we're going to have a very interesting topic to talk. இப்போல்லாம் நம்ம முன்னில் நம்ம தாத்தா கிட்ட இருந்த பிஸ்னஸ் நம்ம அப்பா கிட்ட போகும், அப்புறம் அப்பா கிட்ட இருந்து சில்ட்ரன் கிட்ட போகும். அதுதான் ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 சிஸ்டர்ஸ், 2 பிரதர்ஸ், 2 நண்பர்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்னோட அட்டென்ஷன் எடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பிஸ்னஸை இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. இல்லை ஒரு நார்மல் கமர்ஷியல் பிஸ்னஸாக கூட இருக்கலாம், ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா பிஸ்னஸ்லேயுமே சுமூகமான ஒரு ட்ரான்சாக்ஷன் இருக்காது இல்லையா? ஸோ ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் சம்படி ஹூ இஸ் வெரி வெரி ஃபேமஸ். அஃப்கோர்ஸ் I have Miss Sailaja, of the founder of Sailaja Empire, here with us in studio. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சைலஜா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சைலஜா, தேங்க்யூ வெரி மச். கூப்பிட்ட உடனே எனக்கு ஓகே சொன்னீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. From Marangothi Themes, we welcome you. Thank you so much for inviting me. So yeah, like I said earlier, Sailaja, நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய ஃப்ரெண்ட்ஸு, 2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து த சேம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சிஸ்டர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, பிரதர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, இப்படி. ஆனால் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தே ஸ்டார்டிங் இந்த பிஸ்னஸ் டுகெதர். ஓகே, அப்படின்னு பார்க்க ஆன்லைனில் நிறைய பேர் அஃப்கோர்ஸ் நானும் பார்த்துருக்கேன். நீங்களும் வெளி உலகத்துக்கு தெரியும் போது நீங்கள் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்றது தான் எல்லாருக்கும் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வாட் யூ ஹேவ் டு சே அபவுட் தட்? நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க? எப்படி 2 பேர் ஆரம்பிச்சிங்களா, இல்லை நீங்கள் தனியாக ஆரம்பிச்சிங்கன்னா? What do you want to tell to Marangothi viewers? ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2012 தான் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஸோ 2012 நான் ஒரு பார்ட் டைமராக ஜஸ்ட் வீட்டில் இருந்து ஆன்லைன் பிஸ்னஸ் தான் ஆரம்பித்தேன். ஜஸ்ட் ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ் மாதிரி வாங்கி எடுத்து விற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ 2013 சொந்த ப்ராடக்ட் ஒன்று வெளியாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ப்ராடக்ட். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அம்மா அப்பா தங்கச்சிங்க, நான் அம்மா தங்கச்சிங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கின் கேர் நாங்கள் எங்கள் ஃபேஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வீட்டில். ஸோ எஸ், வீட்டில். ஸோ அந்த ப்ராடக்டை பேக் பண்ணி நம்ம விற்போமே அப்படின்னு சொல்லி தான் இந்த ஐடியா வந்துச்சு. அதுவும் இந்த ஐடியா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ப்ராடக்ட் ஆன்லைனுக்கு கொண்டு வரல. ஓகே, அம்மா கடை வச்சுருந்தாங்க. என்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே பிஸ்னஸில் உள்ளவங்க. ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா 80ஸ்லேருந்து ரத்தத்திலேயே இருக்கு. நான் மாசாயில் உள்ள யாரை சைலஜான்னு கேட்டாலும் எல்லாத்துக்கும் தெரியும் நான் கடையில் வளர்ந்த பிள்ளைன்ட்டு. ஸோ நான் பிறந்ததும் கடையில் தான். ஓகே, ஸோ என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ ஆல்பம் திறந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேக்ரவுண்டும் வீடியோ தான் இருக்கும், வீடியோ டேப். ஓகே ஓகே. ஸோ பேரண்ட்ஸ் ஹேட் வீடியோ. அப்பா வீடியோ டேப் கடை வச்சிருந்தாரு, அம்மா சாரி கடை வச்சிருந்தாங்க. ஸோ 2 பேருமே பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வந்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த க்ரீம் அம்மா என்ன கேட்டாங்கன்னா, அவங்க கடையில் வச்சு விற்கிறதுக்கு எனக்கு பேக் பண்ணி கொடுமான்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதில் பேக் பண்ணி அம்மா கடையில் கொடுத்தோம். அம்மா கடையில் ரிப்பீட்டட் கஸ்டமர் வர ஆரம்பிக்கும் போது தான் வாய் நாட் இது நான் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அது நான் கொண்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் ஓகே பிஸ்னஸ் பார்ட் டைமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் வேலை செஞ்சுட்டு இருப்போங்களே. ஸோ வேலை செய்யும் போது அந்த க்ரோத் பிஸ்னஸில் பார்க்கல. நான் அந்த டைமில் உண்மையாக சொல்லுவேன், நான் நிறைய வேலை செஞ்சேன். ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஹோம் டியூஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆன்லைன் பிஸ்னஸும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் ஒரு முடிவு பண்ணேன், வாய் நாட் நம்ம பிஸ்னஸ்குள்ளே இறங்கி ஃபுல் டைமாக செய்வோமே அப்படின்ட்டு 2014 ஜூலை 31 என்னோட லாஸ்ட் டே ரிசைன் பண்ணிவிட்டு நான் ஜேபிக்கு வந்துட்டேன். ஓகே, ரைட். ஃபுல் டைமாக பிஸ்னஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்னோட ஃபுல் டைம் பிஸ்னஸ் ஜேர்னி ஆரம்பிச்சிது. 2013 பார்ட் டைம், 2014 ஃபுல் டைம் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ அம்மா கடையில் இருந்து என்னோட பிஸ்னஸ் நான் செய்ய ஆரம்பித்தேங்க. ஸோ 2014 நவம்பரில் அம்மா கடையிலேருந்து வெளியாகிட்டு நம்ம சொந்தமாக புதுசாக நம்ம ஒண்டியாக செய்வோங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொந்த கடை எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா யாரும் இல்லை, நான் ஒண்டி தான். அப்புறம் ஒரு ஸ்டாஃப் நான் வேலைக்கு எடுத்திருந்தேன். ஸோ வேலைக்கு எடுத்துகிட்டு நாங்கள் 2015 ஃபுல்லாக நான் ஒண்டியாக தான் வேலை செஞ்சுட்டு, நான் ஒண்டி தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா சைலஜான பேருன்னு இல்லை, அப்போ பேர்ல் வைட்டனிங்ன்ற பேரில் நான் என்னோட பிராண்ட் கால் பேர்ல் ஒயிட். தட் டைம் பேர்ல் வைட்டனிங்னு பேரில் இருந்துச்சு. ஸோ 2015 பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் ஜேபியில் இருந்தேன்.
ஸோ என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அவர் பிணைங்கில் இருந்தார். அவர் அங்கே ஒரு MNC கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ கல்யாணம் பண்ணியும் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் ஒரு 4 months 5 months இருந்தோம். அந்த டைமில் வந்து அவருக்கு அங்கே வேலை இடத்துல ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ ஹி ஹேஸ் டு ரிசைன். ஸோ ரிசைன் பண்ணிவிட்டு நான் ஜேபியில் வந்து இங்கே பிஸ்னஸை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹி ஆக்சுவலி வாண்ட் டு கோ டு சிங்கப்பூர் வேலைக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணி அங்கேருந்து இங்கே வந்தார். பட் தென் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு அங்கே வேலை கிடைக்கல சிங்கப்பூரில் வேலை கிடைக்கல. ஸோ அந்த டைமில் தான் ஓகே வாய் நாட், நீங்கள் கஷ்டப்படுறீங்க பரவாயில்ல, உங்கள் சேலரி எவ்வளோன்னு சொல்லுங்கள், அந்த சேலரி நான் பே பண்ணுறேன், சேர்ந்து என் கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி. So you in fact you hired your husband to work with you. Yeah, yes. Because you just mentioned நான் salary அந்த salary நான் கொடுக்குறேன்ற ஒரு தைரியம். பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் அந்த டைமில் பிஸ்னஸ் நான் க்ரோ பண்ணணும், எனக்கு நிறைய ஆள் வேணும். ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டாஃப் ஹையரிங்கிறது கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை தரமான ஆள் கூட இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் அவரும் தேடிக்கிட்டு இருந்தார்ல, சரி நான் உங்களுக்கு அந்த சம்பளம் பே பண்ணுறேன், நம்ம சேர்ந்து செய்யலாமா, ஓகே ஹி ஆல்சோ ஓகே. ஸோ அப்படி தான் கம்பெனிக்குள்ளே வந்தார் ஆக்சுவலி. 2014ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது, ரைட்? ஸோ நவ் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் 11 years. எஸ். இந்த 11 years நீங்கள் கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து தானே இது பண்ணியிருப்பீங்க. ஸோ வாட் ஆர் த ப்ராப்ளம் தட் யூ ஃபேஸ் ஹேவிங் இட் யோர் பார்ட்னர் as also like a co-worker? ஆக்சுவலி ஆரம்பத்தில் டு பி ஃப்ரேங்க் ப்ராப்ளம் இல்லைங்க. பிகாஸ் நான் தான் பிரெயினாக இருந்தேன். பிகாஸ் கம்பெனிஸ் என்னோட கம்பெனி. ஸோ நான் தான் பிரெயின். ஸோ பிரெயினாக நான் இருக்கும் போது பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு, எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ 2016 வந்து பார்த்திங்கன்னா ரீபிராண்ட் பண்ணணும். பேர்ல் வைட்டனிங்லேருந்து சைலஜான்னு பேர் ரீபிராண்ட் பண்ணணும். அந்த டைமில் வந்து என்னோட மென்தோ வந்து பேர்ல் வைட்டனிங்ன்ற பேர் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் சைலஜான் பேரில் ரீபிராண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சைலஜான் பேரில் ரீபிராண்ட் பண்ணி பிஸ்னஸ் நல்லா தான் இருந்துச்சு. ப்ராப்ளம் எப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றது வீட்டில். ஓகே. ஸோ டு பி ஃப்ரேங்க் நீங்கள் என்னோட ஸ்டாஃப் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். வீட்டில் நான் அவரை வேறு மாதிரி கூப்பிடுவேன், கம்பெனியில் மிஸ்டர் குமரன் சொல்லி தான் நான் கூப்பிடுவேன். ஓகே, ரைட். ஸோ அது ஏன்னா கம்பெனின்னு வந்துட்டு அது எல்லாருக்கும் என்ன மாதிரி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து சம்டைம்ஸ் வந்து ஆள் பேசுறது, அங்கேருந்து தான் பிரச்சனை. சம்டைம்ஸ் வந்து பாஸ் நம்மளும் வேலை செய்கிறோம், எல்லோரும் இருக்கோம். ஸோ எல்லோரும் ஸ்டாஃபும் ஒன்றா நம்ம கூட ஸ்டாஃப் ஒன்றா வளர்கிறாங்க. ஸோ ஸ்டாஃப் மனசில் என்றைக்குமே வந்துடக்கூடாது இவங்க கூட வேலை நம்ம கூட வேலை செய்கிறோம், இவங்க கூட வேலை செய்யலை, அந்த ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. when you say that இப்போ ஸ்டாஃப்னு சொல்லும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து இப்போ 2 பேர் இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து recognized, ஒருத்தர் under work. Is that the scenario that you're talking about? No, அந்த இல்லைங்க, பார்க்குறாங்களா ஸ்டாஃப் ஒருத்தவங்க கூட வேலை செய்கிறாங்க, இன்னொருத்தவங்க வேலை செய்யலை. ஓகே. ஸோ அது ஸ்டாஃப் மனசில் வந்து ஒரு தப்பான எண்ணம் வந்து, நான் எப்பொழுதுமே வந்து டிக்னிட்டி ரொம்ப ஹோல்ட் பண்ணுறவரால், யாருமே நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை தப்பாக பேசுகிறோமே நம்ம நடந்துடக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ சம்டைம்ஸ் ஸ்டாஃப் வந்து இவங்க வேலை செய்யலையே, பாஸ் வேலை செய்யலையே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடக்கூட அதில் ரொம்ப இருப்பேன். ஆக்சுவலி ப்ராப்ளம் அங்கேருந்து தான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ நான் பிரெயினாக இருக்கும் போது அப்புறம் கொஞ்சமாக வளரும் போது நம்ம பிரெயினாக இருக்கிறது வந்து அந்த ஈகோஸ்டிக் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் ஆக்சுவலி ஆரம்பத்தில் நல்லா. As you grow that you become more bold. Okay. So is that like இப்போ வந்து அந்த வளர்ச்சி வந்து 2 பேருமே ஈக்குவலாக வளராததான் காரணம் நினைக்கிறீங்களா? இப்போ நம்மளுக்கு அந்த ஒரு அத்தாரிட்டி சிலருக்கு வந்து இவங்க அத்தாரிட்டி இருப்பாங்க, ஈவன் வித் த ஸ்டாஃப் அமாங் ஆல்சோ. அப்போ வந்து இப்போ லெட்ஸ் சே உங்களை பார்க்கும்போது உங்களோட அத்தாரிட்டி கூட கொடுக்குறதும் அவர் பார்க்கும்போது அவங்களோட ரெஸ்பெக்ட் இட்ஸ் நாட் ஈக்குவல்ன்றதுனால இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து க்ரோத் இல்லை, கான்ட்ரிபியூஷன் சொல்லலாம். ஓகே. ஒரு கம்பெனி வளரணும்னா எல்லாரும் சேர்ந்து வளர்றது வந்து வேற அளவு. ஏன்னா ஒவ்வொரு ஆளோட க்ரோத்தும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தோட ஒரே மாதிரி இருக்கலாங்களே. எல்லாத்தோட க்ரோத்துக்கு ஒரு கம்பெனியோட க்ரோத் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ கான்ட்ரிபியூஷன்றது கீழே வேலை கடைசி சம்பளம் வேலை செய்கிற ஆளோட கான்ட்ரிபியூஷனும் அந்த கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆளும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் நான் எல்லாத்துக்கிட்டே சொல்கிற ஒரு ஆள், நீங்கள் ஒரு கம்பெனியோட ஓனராக இருந்தாலும் உங்களுக்குன்னு சம்பளம்னு ஒன்று எடுக்கணுன்ட்டு. நான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சம்பளம் எடுக்கிறேன், அந்த சம்பளத்துக்கு நான் வேலை செய்கிறேன். அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும். ஸோ யாராக இருந்தாலும் இப்போ ஒரு ஸ்டாஃப் சம்பளம் வாங்குறாங்க, அவங்க வேலை செய்யலை, நம்ம கண்டிப்பாக கேள்வி கேட்போம்ல. அப்போ நம்ம சம்பளம் வாங்கிட்டு நம்ம வேலை செய்யலைன்னா அது நியாயம் இல்லைங்களே. அதுவும் என் கூட ஸ்டாஃப்லாம் 8 years கிட்ட இருக்காங்க. ஸோ எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா 2 பேரும் வளர்றது அது ஓகே, ஆனால் அதோட சேர்த்து 2 பேரும் கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் வந்து ஆத்தரிட்டினால ரெஸ்பெக்ட் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ரெஸ்பெக்ட் இஸ் டு பி ஏர்ன். நம்மளே எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா யாருமே நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ரெஸ்பெக்ட் இஸ் டு பி ஏர்ன். நம்ம எப்படி நடந்துக்கிறோம்,
நம்மளோட நடத்தையில தான் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்க எல்லாருமே அப்படி தானே. இப்போ லெட்ஸ் சே ஒரு ஹஸ்பண்ட்க்கு வந்து ஓகே இது வந்து பிஸ்னஸாக பார்க்குறாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரீலுக்காக வந்து முன்னுக்கு டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் இது பண்ண பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால் கூட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது தானே. அதனால தான் கம்பெனியில் வந்து என்னன்னாங்க, யாருக்கு என்ன வேலை பிடிக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஆக்சுவலி வந்து பார்ட்னராக சேர்ந்து வேலை செய்யணும்னா அந்த ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருக்கணும். என்னோட டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் என்னோட டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் உங்களோட டிபார்ட்மெண்ட். ஸோ ஏன்னா 2 டைரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா 2 பேருமே டிசிஷன் மேக்கர். ஸோ என்னோட டிபார்ட்மெண்ட்டில் நான் டிசிஷன் மேக் பண்ணுவேன், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிசிஷன் பண்ணணும். என் டிபார்ட்மெண்ட்டில் நான் டிசிஷன் பண்ணும்போது அட்வைஸ் கொடுக்கலாம். ஆனால் வந்து நானும் டைரக்டர் தானே அப்படின்னு ஆதிக்கம் காட்டுறது பெரிய தப்பு. ஸோ இதனால நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. கண்டிப்பாக வரது இருக்குது. ஏன் இருக்குன்னா அந்த டிசிஷன் மேக்கில் வந்து நீங்கள் ஒரு டிசிஷன் மேக்கர் இடத்துல இருந்தீங்கன்னா கரெக்டாக டிசிஷன் பண்ண தெரியணும். ஆமாம். இன்னொரு பார்ட்னருக்கு வந்து நீங்கள் டிசிஷன் பண்ணது தப்பு அப்படின்னு தோணிருச்சுன்னா அங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக ரெஸ்பெக்ட் போக ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நம்ம வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். why you are not contributing to the company, ஏன் நான் மட்டும் செய்யணும், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா அந்த இடம் வேணும்னா அந்த இடம் மாதிரி நடக்கணுங்களே, அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து அதான் இப்போ ரீல்ஸ் வந்து பண்ணோன்னா என்னோட சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் செய்கிறதுக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருவேளை அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா செய்ய சொல்லக்கூடாது. ஆமாம். ஓகேங்களா. என்ன கேட்டிங்கன்னா நான் ஒரு பாஸ், நான் வந்து இன்றைக்கி வந்து கீழே உட்காந்து பிளாஸ்டிக் தோல் உரிக்கணும்னு சொன்னால் கூட உரிப்பேன். ஏன்னா அந்த வேலை பிடிக்காதுன்னு இல்லை, நான் செஞ்சாலும் அது என் கம்பெனி, நான் செஞ்சு தான் ஆகணும். க்ரோத்துன்னு வந்துட்டா இப்போ வீட்டுக்கு நம்ம கடையை கூட்ட மாட்டோமா, இல்லை நான் இந்த அளவுக்கு வந்துட்டேன் அதுக்குன்னு கடையை கூட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம கம்பெனின்னா அது நம்மளோட குழந்தை. எப்படி இந்த வேலை நான் செய்ய மாட்டேன், பராமரிக்க வேண்டியது, இது என்னோட குழந்தை, அதை எப்படி நான் பெம்பஸ் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்களே. எல்லாத்தையும் விரும்பி தானே செய்யணும். ஏன்னா அந்த ஒரு வீடியோ செய்கிற விஷயம் தானே கம்பெனிக்கு வருமானத்தை கொண்டு வருது, அதுதான் நம்ம பாக்கெட்டை நிறைக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம்ல. இதை வந்து ப்ரொஃபஷனாக பார்த்தோன்னா அந்த வீடியோ செய்கிறது வந்து ப்ரொஃபஷன், அது என்னோட கேரக்டர் கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா பண்ணலாங்களா. எத்தனையோ ஸ்பீக்கர்ஸ் உண்மையாகவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணு பேசுகிற ஆள் கிடையாது, ரொம்ப இன்ட்ரோவர்ட் பர்சனாக இருப்பாங்க. அவங்க அந்த ஸ்பீக்கர்ஸ்னு அந்த ஒரு ப்ரொஃபஷனை தூக்குறதுனால அவங்க அது பேசிதான் ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம நிறைய நானும் பார்த்துருக்குறேன் ஆன்லைனில். இப்போ வந்து இப்போ பிஸ்னஸ் செய்கிறவங்க அப்புறம் கொஞ்ச நாள் சென்று காண போயிடுவாங்க. இன்னும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி நிறைய ரீல் செஞ்சு நிறைய இன்னும் சொந்தமாக ப்ராடக்ட்லாம் ஆரம்பித்து அப்புறம் பார்த்தா லைக் மத சொன்ன மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸாக வந்து லவர்ஸாக இருந்து அப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க டிஸப்பியர் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே என்ன பிரச்சனையாக இருக்காமே, இன்னும் நிறைய பிரச்சனையை தாண்டி தான் அவங்க இந்த பிஸ்னஸை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான நியூ கமர்ஸ் ஆர் சம்படி ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வாட் இஸ் யோர் அட்வைஸ்? ஓகே, ப்ரொஃபஷன் ஒன்று சூஸ் பண்ணும் போது, ஏன்னா இப்போ பிஸ்னஸ்ன்றதும் ப்ரொஃபஷன் ஒன்று புரிஞ்சுக்கணும், அது நம்மளோட கேரியர். ஸோ நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போனோன்னா நம்ம என்ன செய்வோம், இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவோம், நம்மளோட SOP என்னன்னு கேட்போம், நம்மளோட ஜாப் டாஸ்க் என்னன்னு கேட்போம், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன கேட்போம், எல்லாமே கரெக்டாக செய்வோம். ஸோ இதே மாதிரி தான் சேர்ந்து ஒரு பிஸ்னஸாக செய்யணும்னா எடுத்தோம். ஓகே இன்றைக்கி ரைட்டு ஐடியா வந்துச்சா, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ரீல்ஸை பார்த்தோமா, டிக்டாக்கை பார்த்தோமா, ஓகே நாளைக்கு நம்மளும் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுனால தான் நிறைய இடத்துல பிரச்சனை வருது. எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே நம்ம ஆரம்பிக்க போகிறோமா, என்ன செய்ய போகிறோம், உன் டிபார்ட்மெண்ட் என்ன, என் டிபார்ட்மெண்ட் என்ன, நம்மளோட பிளான் என்ன, நான் என்ன செய்ய போகிறேன், நீ என்ன செய்ய போகிற, எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் போட்டு செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த டைமில் எனக்கு இல்லை, ஆனால் இப்போ என்கிட்ட யார் அட்வைஸ் கேட்டாலும் சேர்ந்து பிஸ்னஸ் செய்ய போகிறீங்களா செய்யுங்க, நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஆள் யோசிக்கிறதுக்கும் 2 பேர் சேர்ந்து யோசிக்கிறதுக்கும் வேற. ஒரு ஆள் யோசிக்கும் போது ஒரு ஆளோட மூளை தான், ஆனால் 2 பேர் சேர்ந்து யோசிச்சா அந்த மூளையே வேற மாதிரி இருக்கும். ஆனால் 2 பேர் சேர்ந்து யோசிக்கிறதுக்கும் 2 பேருக்கும் அந்த ஈகோ இல்லாமல் இருக்கணும், 2 பேருமே தெளிவாக இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஏன்னா we might be from a different mindset, different perspective. நம்ம பார்க்குற ஒரு விஷயமும் வேறு மாதிரி இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த பொருளை நாம் பார்க்குறதுக்கும் அவங்க பார்க்குறதுக்கு வேறையாக இருக்கும். இதோட நீட்டை நாம் பார்க்குறது அவங்க பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் 2 பேரும் சேர்ந்து அதை பண்ணும் போது இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் இப்போல்ல வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஒன் திங் தட் யூ நோட்டீஸ் தட் இப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் பேஸ்ட் ஆன் சோஷியல் மீடியா, உங்களோட ப்ரெசன்ஸ் சோஷியல் மீடியாவில் வெரி ஹை. அஃப்கோர்ஸ் do you see other companies or husband and wife and do, right? What is one mistake do you see that they are doing it? ஓகே, என்ன மிஸ்டேக்ஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இருங்க கரெக்டான ஆன்சர் யோசிக்கிறேன். என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம உண்மையாகவே லாங் டேர்முக்கு போக போகிறோமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து உண்மையாகவே லாங் டேர்முக்கு போக போகிறோமா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் யோசித்து செய்கிறாங்களா, இல்லை டக்குன்னு ஆரம்பிக்கிறாங்களா பிஸ்னஸ் நம்மளும் செஞ்சால் ஆரம்பித்தா ஜெயிச்சிடலாமா அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் ஆரம்பிக்கிறாங்களா, இல்லை உண்மையாகவே அதை லாங் டேர்மாக கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் ஆரம்பிக்கிறாங்களா? ஏன்னா வருமானன்றது 5 வருஷத்தில் வாங்கிட்டு முடிச்சுட்டு போகிறது இல்லைங்க. நம்ம ரிட்டையர்மெண்ட் 55 வயசு வரைக்கும்னா 55 வயசு வரைக்கும் நம்ம உழைக்கணும். பிஸ்னஸும் அதே மாதிரி தான், 55 வயசு வரைக்கும் நம்மளுக்கு வருமானம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களா? இப்போ நீங்கள் ஒரு 30 வயசில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பிஸ்னஸை நான் 55 வயசு வரைக்கும் கொண்டு போகணும்னா 25 வருஷம் கொண்டு போகணும். 25 வருஷத்துக்கு பிளான் இருக்கா? just a glamour decision. இப்போ நிறைய பேர் அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா இட்ஸ் கிளாமர். It's a glamorous platform where to show them I'm in a business. You know how successful, அது secondary. You know இந்த மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, உனக்கு 25 வருஷத்துக்கு ரெடி பிளான் இருந்துச்சுன்னா யூ ஸ்டெப் இன். ஏன்னா பார்ட் டைமாக பிஸ்னஸ் செஞ்சால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபுல் டைமாக பிஸ்னஸ் செஞ்சிங்கன்னா இப்போ 30 வயசில் ஆரம்பிக்கும் போது உங்களோட கமிட்மெண்ட் டோட்டலி வேறையாக இருக்கும். 35 வயசில் 2 பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா அதோட கமிட்மெண்ட் வேறு மாதிரியாக இருக்கும். 40 வயசில் கமிட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். 55 வயசான பிறகு உங்களால் வேலை செய்ய முடியலன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வாழ்கிற நாள் வரைக்கும் உங்களுக்கு பாக்கெட்டில் மணி இருக்கணும். ஒரு காலத்தில் இபிஎஃப்னு ஒன்று இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னுக்கு அந்த கவர்மெண்ட் வேலை செஞ்சவங்க கிடைக்கும், அதெல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆரம்பிக்கிறவங்களுக்கு இபிஎஃப் கட்டுறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து if people are more concerned about நான் வீட்டிலேருந்து வெளியே போகாமல் வீட்டிலே இருந்து வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம்னா இப்போ படிப்புக்கு கூட அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களான்னு தெரியாது. பிகாஸ் சோஷியல் மீடியாவில் பார்க்குறத ஈர்க்கப்படுறாங்க. இப்போ ஒரு கிளாமர் பிளாட்ஃபார்ம். இப்போ என்ன பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ இவங்க ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் விற்று இவ்வளோ பெரிய வீடு வாங்கிட்டாங்களா, இவ்வளோ பெரிய காடி வாங்கிட்டாங்களா, அப்போ நம்மளும் ஒரு ஸ்கின் கேர் ஆரம்பிச்சோன்னா இந்த மாதிரி ஆயிடுவோன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியல இது வர்றதுக்கு 11 வருஷம் ஆணுச்சுன்ட்டு. இது போன வருஷம் ஆரம்பித்த ஜேர்னி கிடையாது, 11 வருஷம் ஜேர்னி. ஸோ 11 வருஷம் ஜேர்னியை நீங்கள் ஒரே வருஷத்தில் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்றத பார்க்குறதும் தப்பு. அண்ட் தென் இந்த 11 வருஷம் என்ன கோத்ரூ பண்ணியிருப்போம், என்ன டவுன் வந்திருக்கும், என்னென்ன விஷயம் கற்றுருப்போம், அது தெரியாமல் ரிசல்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு ஹோல் ஜேர்னி எப்படி இருக்கும்னு யாருமே அசியூம் பண்ண முடியும், அசியூம் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது மட்டும் தான் சோஷியல் மீடியாவில் காட்ட முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு 11 வருஷத்தோட ஜேர்னி அவங்களுக்கு நம்ம ஃப்ளாஷ்பேக் போட்டு காட்ட முடியாது. எக்ஸாக்ட்லி. கோழிக்கறி ஆக்கிட்டேன்றதை காட்ட முடியும். ஆனால் உப்பு அதில் மறந்துட்டேனே, உப்பு போய் இப்போதான் வாங்கிட்டு வந்து காட்டல. அதை வெட்டுறது கூட யாரும் பார்க்கறது இல்லை. அதுக்கு அந்த கறியை வச்சுட்டு அந்த பாட்ஸை க்ளீன் பண்ணுறது நம்ம காட்டுறது இல்லையே. ஆமாம், இல்லை அந்த கறி வைக்கிறதுக்கு ஐயோ எத்தனை வாட்டி சண்டை போட்டுமோ, வீட்டில் என்ன ஜாமா இல்லையோ, அந்த கறி டேஸ்ட் பண்ணால் ருசியாக இருக்குமோன்னு யாருக்குமே தெரியாது. பார்க்குறது ஓ இவங்க கோழிக்கறி இஷ்டம்னா நம்மளும் வச்சா நல்லா ஆயிரும். ஆனால் அந்த கோழிக்கறி அவங்க விற்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்கன்னு யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பேசும்போது ஐ ஃபீல் இட்ஸ் லைக் we live in a illusion world. Exactly. ஒரு illusion worldல வாழ்கிறோம். இதில் வந்து நமக்கு வந்து லைக் எது நமக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம பிக் பண்ணலை, எல்லாமே நமக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு பிக் பண்ணுறோம். another question I want to ask you, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏஜென்ட்ஸ் இருப்பாங்களா? more than that. Okay. I'm sure all of them are married. Most of them are married. வச்சுக்கோமே அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை பிகாஸ் அவங்க வந்து வீட்டில் வந்து கேட்கணும் இல்லையா, நான் இந்த போய் செய்ய போகிறேன், சைலஜோட ப்ராடக்ட் விற்க போகிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க். பிகாஸ் இட்ஸ் ஒரு முதலாளி எப்படி வேலை செய்கிற அளவுக்கு ஒரு அவங்க முதலாளி ஆகணும்னு நினச்சி தான் உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க. ஆமாங்க. ஸோ அவங்களோட the problems they face, okay, because they have to get yes, authorized from that family. Okay. Actually வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கேட்டகரியா பிரிக்கலாம். அதாவது என்ன பாத்தீங்கன்னா இந்த 30-40 கீழ உள்ளவங்க வந்து அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ப்ராப்ளம் இருக்காது, மாமியார் ப்ராப்ளம் இருக்காது. அவங்க ப்ராப்ளம் அவங்களா தான் இருப்பாங்க. ஓவர் ஸ்ட்ரெஸ், டைம் இல்லை, டிசிப்ளின் இல்லை. ஏன்னா ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க் டிசிப்ளின் இல்லை, காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கம் இல்லை, இந்த வீட்டில் சமைக்கிற பழக்கம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ்ன்றது அவங்களுக்கு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை. அவங்களோட ப்ராப்ளம் வந்து என்னென்னா இப்போதைக்கு வந்து ஒரு காடி வாங்கணும்,
ஒரு வீடு வாங்கணும், ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஒரு வீடு வாங்கணும். ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க் MCO டைமில் அவ்வளோ பேர் எனக்கு ஜாயின் பண்ணாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை, நிறைய ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை. ஓகே ரைட். ஓகே, ஸோ சப்போர்ட் பண்ணோன்ட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. MCO முடிஞ்சிச்சு, நிறைய பேர் காண போயிட்டாங்க. ஓகே, ஸோ பிகாஸ் அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ 40 வயசு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராப்ளம் வந்து நார்மலி அவங்களா தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இன்னும் நிறைய மெச்சூரிட்டி இல்லை. 40 வயசுக்கு அப்புறமா மெச்சூரிட்டி 38 40 இல்லை நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய பேர் இப்போ பேபிலாம் லேட்டாக தானே பிறக்குதுங்க. ஸோ அவங்களோட ப்ராப்ளம் டோட்டலியாக இருக்கும். 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா 40லேருந்து ஒரு 50 வயசு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராப்ளம் வந்து ஹஸ்பண்ட் ப்ராப்ளமாக இருக்கும். 50 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ப்ராப்ளமாக இருக்கும். பிள்ளைக்கு பாடம் சொல்லி தரணும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து அதை எதிர்பார்ப்பாரு, நீ பிஸ்னஸ் செய்யாத, பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடு. நீங்க நீ 24 மணி நேரம் ஃபோன் படிச்சுட்டு இருந்தா அப்போ அதனால தான் பிள்ளை பரீட்சையில் ஒழுங்காக செய்யலை. சரி, இந்த ப்ராப்ளம் ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதுவும் இந்த 30-40 வயசு பிஸ்னஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் கேட்குற கேள்வி, இது உண்மையாகவே வேலை செய்யுமா, இது உண்மையாக வருமானத்தை கொண்டு வருமா. ஏன்னா அவங்க அந்த டைம்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்டாலிட்டிலாம் பிஸ்னஸ்லாம் வந்து நம்மளுக்கு வராது, அதெல்லாம் சும்மா அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி. ஸோ ஒவ்வொரு ஆளோட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். Do you have people like இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்களே 30 to 40, do you have 20 to 30? இருக்காங்க, நிறைய இருக்காங்க. இது 20 to 30 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராப்ளம் வேற. அதுவும் அவங்க தான் என்ன ப்ராப்ளம்னா அந்த ஒரு கிளாமர், ஓகேங்களா, டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும். எஸ், அவங்களுக்கு அந்த ஒரு காடி வாங்கணும், காடி இல்லை, ஐஃபோன் வாங்கணும், ஆப்பிள் வாட்ச் வாங்கணும், ஐமேக் வாங்கணும். இந்த பிரச்சனை தான் அவங்களுக்கா இருக்கும். அவங்களோட கோல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துமா நம்ம ஒரு ஐமேக் வாங்கிடணும், எடுத்துமா ஒரு டைசன் வாங்கிடணும். பட் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க தானே? பண்ணுறாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இருக்கும், டவுன் கொஞ்சம் இறங்குவாங்க, அப்புறம் திருப்பி வருவாங்க. somebody has to boost them. எஸ், இறங்குவாங்க திருப்பி. ஏன்னா அவங்களோட தேவைகள் வரும்போதே வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கிடுவாங்க, திருப்பி தேவைகள் வரும்போதே வரும். இந்த ப்ராப்ளம் வந்து 20 to 30s கிட்ட இருக்காங்க. இப்போ உங்களோட ஐ மீன் லைக் ஐ மென்ஷன்ட் earlier, சோஷியல் மீடியாவில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபவுண்டர்ஸ், அதர் பிராண்ட்ஸ் எல்லாரும் தெரியும். How do you keep up your relationship with them? Because make sure they are not look at you as a threat, இல்லையா? Okay, do you advise them personally and say that கப்பலாக அவங்க இருக்கிறாங்க, ஸோ அந்த மாதிரியான இஷ்யூக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்களா? ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிறேன் முக்கால்வாசி ஃபவுண்டர்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேங்களா, யாருக்குமே ஈகோலாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நானும் பியூட்டி ப்ராடக்ட், இன்னொரு பியூட்டி ப்ராடக்ட், நாங்கள் ஆஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே போவோம். என்னோட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அவங்களோட விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு நான் அந்த மாதிரி நிறைய ஃபவுண்டர்ஸ் எனக்கு தெரியும், சேம் ப்ராடக்ட் சேமாக வைக்கிறவங்க. ஏன்னா நாங்கள் என்ன நம்புவோன்னா, எனக்கு வர வேண்டியது எனக்கு வரும், உனக்கு வர வேண்டியது உனக்கு வரும். ஸோ ஆரம்பத்தில் வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் பற்றி என்கிட்ட கேட்டது இல்லை. ஆனால் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா மேபி எல்லாரும் வீட்டுக்கு வாசப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்க வீட்டு பிரச்சனையை ஆரம்பத்தில் ஷேர் பண்ணலை. ஆனால் இப்போ நான் ஒரு போல்டான ஒரு முடிவு எடுத்துட்டோன்னே வந்து கேட்குறாங்க, இப்படி எனக்கு நடக்குது, இப்படி நடக்குது, என்ன செய்யலாம் கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு மெச்சூரிட்டி இருக்கு இல்லைங்களா? அந்த மெச்சூரிட்டி வரும்போது தான் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்ற நம்மளோட அகெயின் நமக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்தால் தான் அந்த ப்ராப்ளத்தோட மெச்சூரிட்டியை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஐ எம் ஷுர் தட் இஸ் அ லாட் ஆஃப் பீப்புள் நவ் லைக் wanted to get an advice from you because ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஆள் கினி பிக் வரணும், ஒரு ஆள் தைரியமாக அங்கே பேசினா தான் அந்த தைரியத்தை எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும், ஓகே நானும் இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. என்னோட இன்டென்ஷன் கூட உங்களை எதுக்காக இங்கே கூப்பிட்டு பேசணுன்னா, ஏன்னா நான் நிறைய இந்த ஜெனரேஷன் நான் பார்க்குறேன், they all are into business together with the husband and பிரதர் சிஸ்டர். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த பிஸ்னஸோட இதனால அவங்க எல்லாம் பிரியறாங்க நிறைய. பிகாஸ் யூ see them for 1 year or half a year, then after that you don't see them. ஆக்சுவலி பிஸ்னஸ்னால பிரியறாங்க அப்படின்னு சொல்கிறத விட நான் இது டீப்பாக எனக்கு ஆரம்பத்தில் இதை பற்றி தெரியல. நம்ம மேலோட்டமாக பார்க்கும் போது பிஸ்னஸ்னால அப்படின்ட்டு. ஆனால் டு பி ஃப்ரேங்க் நான் லாஸ்ட் 1 year வந்து நிறைய கிளாஸஸ், டீப் ஹீலிங் கிளாஸ், நிறைய வேறு விதமான கிளாஸ்க்கெல்லாம் போகும்போது ஒரு விஷயம் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். என்ன விஷயம் கற்றுக்கிட்டேன், அது நிறைய பேத்துக்கு புரியுமான்னு தெரில, அதை நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னென்னா பெண்ன்றவங்க இயற்கையாகவே பெண்மையாக இருக்கணும்னு படைக்கப்பட்டாங்க.
ஆண்ன்ற ஒருத்தர் வந்து வேட்டையாடுற குணத்தோட படைக்கப்பட்டாங்க. இந்த பிஸ்னஸ்னு வந்துட்டோன்னே பெண்கள் எல்லாருமே வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஆனால் ஒரு வேட்டையை இன்னொரு வேட்டையனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். ஸோ அதனால 2 பேருமே வேட்டையாடுறதுனால எந்த விஷயத்துக்கு வேட்டையாடுறாங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு. நான் கூட பிடிக்கிறேன்னா நீ கூட பிடிக்கிறியா அப்படின்ட்டு. இந்த ஒரு விஷயம் வரும்போது தான் இது நிறைய பேர் பேச மாட்டாங்க நினைக்கிறேன். பெண்கள் கூட தைரியமாக பேசிடுவாங்க நினைக்கிறேன். வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது பெண்கள் பேசிடுவாங்க. ஆண் தான் வந்து வெளியே பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறையா மனசுக்குள்ளே போட்டு அடக்கி வைக்கிறேன். ஆனால் நிறைய இடத்துல வந்து நிறையா பேருக்குள்ளே வர்ற பிரச்சனை வந்துன்னா பெண் வந்து ஒரு ஆணோட கேரக்டரை தூக்கி நடக்கும் போது அங்கேருந்து தான் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அதாவது பார்ட்னராக இருந்து ஒரு பிஸ்னஸ் செய்யறாங்கன்னா அங்கேருந்து தான் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது அதான் புரிய வந்துச்சு எனக்கு. ஒரு ஆண் வந்து பெண்ணை பார்க்கும்போது பெண்ணாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பிஸ்னஸ்ல வந்துட்டோன்னே அந்த பிஸ்னஸில் அவங்க அந்த ஆண் குணத்தை எடுத்து தான் நடத்தி ஆகணும். ஒரு பெண்ணாக அங்கே நடக்க முடியாது. இஸ் தட் பிகாஸ் லைக் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் அதிகமாக இப்போ பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணுறாங்க. 45% கூட இப்போ பெண்கள் அதிகமாக கார்ப்பரேட் வேர்ல்டில் இருக்கிறாங்க. அண்ட் தென் ஆல்சோ இன்டு பிஸ்னஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பிகாஸ் வி ஆர் புஷ் டு தட் எக்ஸ்டென்ட் வி பிஹேவிங் லைக் தட். எஸ். ஓகே. ஸோ இட்ஸ் நமக்கு சொசைட்டி கொடுக்குற அந்த ப்ரெஷர். பிகாஸ் யூ வாண்ட் டு பி யூ வாண்ட் டு புட் யுவர் செல்ஃப் இன் த டிமாண்டிங் பொசிஷன் தட் யூ பிஹேவ் லைக் தட். எஸ். ஓகே. டு யூ திங்க் இட் இஸ் ஃபேர் டு தெம்? Fair for men? Because ஏன்னா இப்போ மென்னும் யோசிப்பாங்கல்ல, யூனோ 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், எனக்கு கிடைக்க நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு ரெஸ்பெக்ட் வந்து இட் இஸ் சம்திங் விச் வாஸ் கிவன், இட்ஸ் நாட் ஆஸ்க்ட். ஓகேங்களா? பட் அந்த 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 நமக்கு இருக்கிற அந்த நம்மளோட அந்த வேட்டையாடுற வெறித்தனத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஹாவ் டு சக்சீட் திஸ், ஐ வாண்ட் திஸ் ஃபார் மீ, ஐ வாண்ட் டு கெட் திஸ் அப்படின்னு இருக்கும் போது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குறையுதுன்னு வச்சுக்கிங்களேன், வேட்டையாடுற பெர்ஃபார்மன்ஸ் குறையுதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த இடத்துல பெண்களை ஹையர் ஆகணும், குடும்பத்தை நடத்தி தான் ஆகணும். அதனால பெண் அதை தூக்கி தான் ஆகணும், ஈட்டி அறுவாலை தூக்கி தான் ஆகணும் வேட்டையாடுறதுக்கு. ஸோ பிகாஸ் அது ஏன்னா சில சமயங்களில் ஒருவேளை நமக்கு வந்து அவங்களோட அந்த 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 சிச்சுவேஷனில் ஐம் ஷூர் தட் நீங்கள் கலந்து பேசியிருந்திருப்பீங்க தட் we need to do this together. We are one team, right? We need to together. But எந்த இடத்துல அது வந்து just give away. Yes, gift away. Yeah. எப்பொழுதுமே நம்ம அந்த போல்டான கேரக்டரை தூக்கிட்டு போகும்போது அந்த மரியாதைன்றது போக ஆரம்பிச்சோன்னா, ஏன்னா ஓகே பிஸ்னஸில் ரிலேஷன்ஷிப், ஓகே பிஸ்னஸ்ன்றது டோட்டலி வேறு. அதே 2 பேரும் சேர்ந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே வரும்போது அதே கேரக்டரை ரிலேஷன்ஷிப்குள்ளே கூட்டிகிட்டு வந்தால் அது பெரிய பிரச்சனையாயிரும். அங்கே தான் அந்த பெரிய பிரச்சனை. ஓகே பிஸ்னஸ்ன்றது ஓகே வேறு மாதிரி பார்க்குறோம். ஆனால் வீட்டுக்கு வந்துட்டோன்னே அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆணுக்கு தேவைப்படுறது மரியாதை, அவங்களுக்கு அதுதான் வேணும். பெண்ணுக்கு தேவைப்படுறது இட்ஸ் தியர் கிரவுண்ட். பெண்ணுக்கு தேவைப்படுறது இமோஷனல் சப்போர்ட். இந்த 2மே வீட்டில் இல்லைன்னா அங்கே பிரச்சனை வரும். அதே பிரச்சனை பிஸ்னஸ்க்கு போகும். பிகாஸ் யூ பிரிங் பேக். It's a interconnection மாதிரி. எஸ். எவ்வளோதான் நம்ம வந்து வீட்டில் நடக்கிறது பிஸ்னஸ் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் முடியாது. Because end of the day you talk the same thing. Okay, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி you talk the same thing. ஆஃபீஸ்க்கு வந்தேன்னா business talk, வீட்டுக்கு வந்தோடனே business talk, so it is tough. I know it is tough. Okay, is there anything else you wanted to share with us for upcoming women, or men who wants to build like a legacy that you have actually built? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக சரி யார் வேணாலும் பில்ட் பண்ணலாம். ஆனால் வந்து என்னென்னா சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் சேர்ந்து ஒன்று செய்ய போகிறாங்கன்னா ஐ திங்க் அந்த பவுண்ட்ரிஸ் ரொம்ப முக்கியம். ஈவன் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கூட ரிலேஷன்ஷிப்பில் கூட இப்போ என்ன சொல்கிறாங்க, பவுண்ட்ரிஸ் ரொம்ப முக்கியம், என்னோட செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இப்போ தான் நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு தெரியல. இதெல்லாம் நான் யோசிச்சு இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி. I also sometimes think இந்த செல்ஃப் லவ்னு சொல்கிறதுல நம்ம கொஞ்சம் ஓவராக அட்டென்ஷன் சில இப்போ நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி nobody teaches and say that we have to take a self care. Yes. We have to take care of it. Me time னு ஒன்று சொன்னேன் நான்.
அதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படாத ஒன்று. எஸ் இன்னைக்கு மீ டைம் இருக்கும் போது அதை நம்ம ரொம்ப யூனோ நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் குட். பட் ஓவராக செய்யும் போது பிரச்சனை. ஏன்னா இப்போ ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மீ டைம் இருக்கான்னு தெரியும். மேபி பாய்ஸ் டைம் இருக்கும், மென்ஸ் டைம் இருக்கும். அதுதான் அவங்களுக்கு வேணும். ஆக்சுவலி அதுதான் உண்மை. அவங்களுக்கு வந்து அது வேணும். அதை வந்து நம்ம பெண்கள் நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. அதுதான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வருது. அதே மாதிரி பெண்களுக்கு என்னன்னா அந்த மீ டைம் வேணும். பெண்கள் வந்து அதை கவனத்துக்கு கொண்டு வரதில்லை. அந்த செல்ஃப் லவ் இல்லாமல் போயிடுது. இதனால தான் வருது. ஸோ பிஸ்னஸ் சேர்ந்து ஆரம்பிக்க போகிறாங்கன்னா அந்த பவுண்ட்ரி செட் பண்ணணும். ஒன்னோட சேர்ந்து 2 பேரும் ஒன்றா உட்காந்து லைஃப் செய்வோம், லைஃப் தட்டுவோமா, ஜாமா இறக்குவோமா, 2 பேரும் சேர்ந்து லைஃப் செய்வோமா, அது பிஸ்னஸ் கிடையாது. இந்த லைஃப் ஓகே ஃப்ரேம் லைஃப் செய்கிறது யார்? ஃபேஸ் ஆஃப் அந்த பிராண்ட். ஸோ அந்த ஃபேஸ் ஆஃப் பிராண்ட் 2 பேரும் இருக்க போகிறோமா? ஓகே இந்த டிபார்ட்மெண்ட்லாம் யார் கவனிக்க போகிறா, இந்த டிபார்ட்மெண்ட்லாம் யாருக்கு இருக்கும், இந்த வேலையெல்லாம் யார்? ஏன்னா ஒரு பிஸ்னஸ்னால் ஸ்டாக் ஒன்று இருக்கும், போஸ்டேஜ் வேறு இருக்கும், அதை அடுக்கிறது இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதை யார் கவனிக்க போகிறா, இது யார் செய்ய போகிறா, அந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பத்திலே பிரிச்சுக்கிட்டா போதும். லைவ் டிக்டாக் இருக்கிறனால இன்றைக்கி லைவ் செய்கிறோம், பிஸ்னஸ் செய்கிறோம். நாளைக்கு டிக்டாக் இல்லைன்னா ஏன்னா இப்போ உங்களை எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு. இப்போ நீங்கள் டிக்டாக் செய்யும் போது, லைவ் செய்யும் போது உங்கள் ஃபேஸ் வந்து பீப்புள் ரெஜிஸ்டர்ட் லைக் யூனோ யோர் பிராண்டுக்கு உங்கள் ஃபேஸ், உங்கள் பேருக்கு ஐ மீன் உங்கள் பிராண்ட் இஸ் யோர் நேம் அண்ட் யோர் நேம் that is the face they are seeing it, you know. The other person is like it's not seen as much as that see you, right? அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட காரணமாக இருக்கலாமா? ஓகே உண்மை என்னோட கேட்டிங்கன்னா நான் என்னோட ஃபேஸே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சோஷியல் மீடியாவுக்கு வந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னுக்கு சைலஜா பிராண்ட் ஆளுக்கு தெரியும், ஆனால் என்ன ஆளுக்கு தெரியாது. நான் அதுக்கு முன்னுக்கு வரைக்கும் வரல. ஸோ இப்போ ஃபேஸ் ஆஃப் பிராண்ட் யாருக்கும் வர போகிறா? ஃபேஸ் ஆஃப் பிராண்ட் நான் தான் வந்து நிற்க போனால் ஓகே ஐ எம் அம்பாசடர் ஃபார் திஸ் பிராண்ட், என்னோடய ஃபேஸ் இருக்க போகுது. ஆனால் இன்னொரு ஆளோட சப்போர்ட் முக்கியம். ஏன்னா ஃபேஸ் தான் சம்பாதிக்குதுன்னு 100% இல்லை. சம்பாதிச்சு ஓகே முன்னுக்கு சேல்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் பின்னாடி வேலை நடக்கலன்னா பிஸ்னஸ் ஓடாதுதாங்களே. அப்போ அங்கேயும் ஒரு முக்கியமான ஆள் வேணும். யார் டெலிவரி பண்ணுறது, வெளியில் ஆகுறது. எஸ் அண்ட் தென் போய் அடைஞ்சால் தானே அது பிஸ்னஸ். எஸ் தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறது 100% உண்மை. நிறைய பிரச்சனை, நிறைய பிஸ்னஸ் சேர்ந்து செய்கிறதுல என்ன தெரியுங்களா வருது? தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை ஈவன் என்னோட ஓன் ரிலேஷன்ஷிப்பில், பழைய ரிலேஷன்ஷிப்பில் எடுத்தால் கூட இதுதான். இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஆள் ட்ரிகர் பண்ணுறது, வார்த்தைகள் ஆள் வந்து ட்ரிகர் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரிகரில் வந்து ட்ரிகர் ஆகி அந்த தாழ்வு மனப்பான்மை ஆகி அது ஓகே ஒரு ஆள் நம்மளை சொல்கிறாங்களா, அது வந்து நம்மளை மட்டம் தட்டிக்காமல் நம்ம வந்து எப்படி அதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். தாழ்வு மனப்பான்மை வந்துட்டாலே ரிலேஷன்ஷிப் போயிடுச்சின்னு அர்த்தம். ஆமாம். ஏன்னா இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ யாரெல்லாம் வந்து கேமரா முன்னாடி நின்று இப்போ இன்றைக்கி ஒரு ரீல்ஸாக இருக்கணும், இது ஒரு லைஃபாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், they consider themselves as a celebrity. They walk like a celebrity, right? They behave like a celebrity. But your partner is right next to you. But நம்ம வெளியில் போகும்போது you are recognized and he is not. That's where அது நினைக்கிறேன். அந்த பெண் அது செய்கிறாங்கன்னா ஐ திங்க் அந்த பெண்ணுக்கு அந்த உரிமை, அந்த பக்கத்தில் இருக்கிற ஆணுக்கு உரிமை கொடுக்கணும். நான் செலிபிரிட்டியாக இருந்தாலும் எஸ், நான் செலிபிரிட்டியாக இருந்தாலும், நான் ராணியாக இருந்தாலும் ராஜா நீங்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த பெண் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது கொடுக்காம போனால் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆணுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை. ஏன்னா ஐ ஃபீல் பிகாஸ் எல்லாமே வந்து 2 சைடு, there is always 2 sides. Yes, இங்க அவங்க என்ன பெயின் கோ த்ரூ பண்றாங்க யாருக்குமே தெரியாது. Sometimes they feel bad, you know, என்னது என்னை யாரும் ரெகனைஸ் பண்ண மாட்டறாங்க, நான் தானே பின்னாடி பாக்ஸ் எல்லாம் பேக் பண்றேன், டெலிவரி நான் தானே செய்றேன், கஸ்டமர் கேர் நான் தானே பாத்துக்கிறேன், கம்ப்ளைண்ட்ஸ் நான் தானே பாத்துக்கிறேன். ஹஸ்பண்ட் வைஃப் கிட்ட மட்டும் இல்ல, சிஸ்டர்ஸ்குள்ள கூட இருக்கும். அதான் சொல்றேன். இந்த பிசினஸ் இப்ப பாத்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து செய்றாங்க. ஆரம்பத்துல பார்க்கும்போது ஒருத்தர் ஃபேஸ் ஆஃப் த பிராண்டா இருப்பாங்க, இன்னொருத்தங்க வந்து behind the scene இருப்பாங்க. ஆனா 2 பேருக்கும் அந்த when comes to recognition and respect, it's not equal. It's always one side is higher than the other side. Yes. So there all this problems. Yes, அது ஆக்சுவலி ஏன் ப்ராப்ளமாக பார்க்குறாங்க தெரியல. ஆரம்பத்தில் இப்படி இருந்தால் அது இப்படி தான் நடக்கும், இப்படி இருந்தால் அது இப்படி தான் நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா. ஏன்னா பிகாஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுங்களா, 25 வருஷம் பிளான்டு அதெல்லாம் இல்லாமல் வர்றதுனால தான் இது. ஏன்னா நமக்கு தெரியணும் இது பண்ணமா இவ்வளோ தூரத்துக்கு போகும், இவங்க ஃபேமஸ் ஆவாங்க, இவங்க ஃபேமஸ் ஆக மாட்டாங்க. பட் அதெல்லாம் தெரிஞ்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட டுகெதர் they travel. There are a lot of businesses like that. Yes, இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்களா, இந்த ஃபேஸாக முன்னுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, எனக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு. ஆனால்
ஏதாச்சும் ஒரு தப்பா ஆணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க அதே வாங்கிட்டு அழகா இன்னொரு கம்பெனியில் போயிட்டு அதே சம்பளத்தோட வேற இடத்துல எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஃபேஸ் மின்னுக்கு இருக்கு எத்தனையோ, நான் உண்மையாக எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். அந்த ஃபேஸாக மின்னுக்கு நிற்கிறவங்க ஒரு தப்பாக ஒரு விஷயம் செஞ்சனால அவங்க ஒரு 6 மாதம் வெளியே வர முடியாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நான் அது பெருசாகவும் எடுத்துக்க மாட்டேன். அதை நான் என் மைண்டில் என்ன நிறைய பேர் அட்டாக்லாம் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. நான் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னோடய பவுண்ட்ரிஸ் எனக்கு தெரியும். நான் எப்படி மின்னுக்கு கேமரா மின்னுக்கு நிற்கும் போது எப்படி நிற்கணும், பேசணும், என்னோட டிக்னிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம். நான் ஆரம்பத்திலே சொன்னீங்களே. ஸோ ஆனால் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அவங்க பேர் எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க தானே அப்படின்ட்டு. ஆனால் தெரியல, அந்த கம்பெனியில் பிரச்சனைன்னு ஒன்று வந்தாலும் மற்றவங்கள யாரும் பிடிக்க மாட்டாங்க, அவங்கள தான் பிடிப்பாங்க. ஸோ அங்கே வந்து ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் இல்லை, ரெஸ்பெக்ட் மட்டும் இல்லை, அங்கே ஏதாச்சும் ரெஸ்பெக்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் கூட அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. ஆமாம். ஸோ இதையும் பார்க்க ஆரம்பிச்சோன்னா யூ வில் கெட் a better idea of it. Yes. End of the day, ரெஸ்பெக்ட், பீப்புள் எப்படி நம்மளை பார்க்குறாங்க அது முக்கியமாக, நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது முக்கியங்களா? ஓகே, இப்போ சோஷியல் மீடியா பேஸ் பண்ணி தான் நம்ம உங்கள் பிஸ்னஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் virtual shops and all வச்சுருக்கீங்க இருக்குல்ல. those people who just believe that social media மட்டும்தான் பிஸ்னஸ்க்கான பிளாட்ஃபார்ம், ஓகே, இந்த commercial shops and all those things, right? it's not going to be ஃப்யூச்சரில் இருக்காது, எல்லாம் ஆன்லைனில் தான் வாங்குவாங்க, நான் வந்து என் வீட்லேயே உட்காந்துட்டு நான் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதான் சொல்கிறேன், திருப்பி அவங்ககிட்ட தான் சொல்கிறேன், 25 வருஷம் பிளான் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் விஷயம். ஏன்னா நாள் எப்படி இப்படி தான் இருக்க போகுதுன்னு யாருனாலையும் சொல்லவே முடியாது, கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா முந்தியாச்சும் பிஸ்னஸோட ரெவல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 years 10 years எடுத்துச்சு ஒரு ரெவல்யூஷன். ஆனால் இப்போ வருஷம் மாறுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் 6 மாதத்துக்கு ரொட்டி மாறிடும்னு நினைக்கிறேன். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால தான் இப்போ சேல்ஸ் செய்ய போகிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சேல்ஸ் ஃபனல்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரே ஒரு ஃபனல் மட்டும் நம்பி இருந்தால் அங்கே போச்சுன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். யூ ஹேவ் டு ஹேவ் ஃபியூ மோர் ஃபனல்ஸ். அதே மாதிரி தான் இன்கம்னா கூட ஒரே ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் மட்டும் இல்லாமல் 2-3 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கணும். ஸோ ஃப்யூச்சர் 25 yearsன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளோட பிளான் என்ன அப்படின்ட்டு. ஈவன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பித்தப்போ வந்து ரீசெல்லர்ஸ் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ ஆஃப்கோர்ஸ் ஐ டிட் வெரி வெல். அதான் 10,000 பேர்கிட்ட இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்னு ஒன்று வந்துருச்சு. ஸோ டிக்டாக்னு அஃபிலியேட்ஸ்னு வந்துருச்சு. நான் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். என்ன ஸ்ட்ரகிள் பண்ணோன்னா, இந்த ரீசெல்லர் மைண்ட் செட் அஃபிலியேட்டாக மாறுறதுக்கு அந்த பீப்புள் வந்து மாற்ற முடியல, மாற்ற ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் தே வில் பி அஃபிலியேட் ஃபார் மெனி ப்ராடக்ட். எஸ். அண்ட் தென் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஆஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் வந்து ரீசெல்லர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரீசெல்லர் சிஸ்டம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு 100% அஃபிலியேட்ஸில் தான் இருக்காங்க. ஆனால் நான் இன்றைக்கி வரைக்கும் என் ரீசெல்லர்ஸை விடவே இல்லை. நான் இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்கேன். ஏன் வச்சுருக்கேன்னா, இன்றைக்கி டிக்டாக்கை நம்பி நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னா நாளைக்கு டிக்டாக்கே இல்லாமல் போச்சுன்னா. that's why my next question is like, because there is something is born today, there is something is going to die tomorrow. That is yes. ஏன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம every day we need to learn something new, every day we need to imply something new. ஸோ அப்படி இருக்கும்போது the commercial kind of a business திரும்ப வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும் நினைக்கிறேன். பிகாஸ் லைக் ரியல் ஷாப் அது மாதிரி ஆளுங்க வந்து, பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் அ சைக்கிள். எஸ், எல்லாமே சைக்கிள். எல்லாமே சைக்கிள். அப்படி இருக்கும்போது இந்த வியாபாரமும் அந்த ஒரு சைக்கிள் மாதிரி திரும்ப வந்து கடைங்களுக்கு போய் வாங்கக்கூடிய பொருளெல்லாம் வாங்கக்கூடிய டைம் சீக்கிரம் வர்றதுக்கு கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா எவ்வளோ ஆன்லைன் போக போகிறோமோ அதே மாதிரி போக போக நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. ஆமாம், ஓகேங்க, நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. ஏன் ஏமாந்து போகிறாங்கன்னா, கண்ணால் பார்க்காம கையால் தொடாமல் ஒரு விஷயத்த வாங்குறதுனால. ஸோ நம்பிக்கைன்னு ஒன்று வரணுமா, நேராக போய் பார்த்து வாங்குற விஷயம் எப்படி வேணாலும் மாறலாம், எங்கே வேணாலும் மாறலாம், எந்த டைமில் வேணாலும் எப்படி மாறலாம். ஸோ அது 100% போச்சு நான் என்றைக்குமே நம்ப மாட்டேன். அது திருப்பியும் வரலாம். வந்தால் நம்ம அதுக்கும் அடாப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதுதான் 100% இருக்க போகுது. டிக்டாக்ல தான் நான் லைவ் செய்ய போகிறேன், எஸ் அது மட்டும் தான் இருக்க போகிறேன்னா 25 வருஷத்துக்கு நம்ம பிஸ்னஸ் பிளான். டிக்டாக் எப்போ வந்துச்சு, எதுக்காக வந்துச்சுன்னு தெரில. 2% கமிஷன் ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி 18% வரைக்கும் அடிக்கிறாங்க. ஸோ திருப்பி எல்லாருமே இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மிலே கம்யூனிட்டி நிறைய பேர் திருப்பி ஃபேஸ்புக்கே போயிட்டாங்க. ஓகே, ரைட்.
like a market எஸ் திருப்பி Facebook அங்கேயே market. போயிட்டாங்க. ஃபேஸ்புக் மார்க்கெட்டுக்கே திருப்பி போயிட்டாங்க. நிறைய பேர் அங்கே போயிட்டாங்க. ஓகே, நிறைய பேர் அங்கே இல்லை, இங்கே வந்தாங்க, திருப்பி அங்கேயே போயிட்டாங்க நிறைய பேர். So from Facebook they'll go back to the shop. என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். So there's a lot of actually we shared, and then as a business woman உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைய நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ விஷ் உங்களோட டிஸ்கஷன் வந்து இந்த டிஸ்கஷனை நிறைய பேர் ஒரு ஒரு மந்திரமாக எடுத்துக்கிட்டு டு அப்ளை இந்தியா பிஸ்னஸ் லைஃப் ஸ்டைலில், நாட் ஆன் த டெய்லிக்கு, பிகாஸ் அவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்னது வந்து இட் இஸ் சம்திங் தட் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க, பிஸ்னஸ்க்கு வந்துட்டு அப்புறம் தான் இதுக்கு வந்திருக்கிறீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் பிஸ்னஸை ஒண்டியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் யூ வென் இன் டு ரிலேஷன். சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் பார்க்குறேன். நான் பிறந்ததே கடையில் தான் சொன்னீங்களே. ஸோ அந்த கடையிலேருந்து கடை ரெவல்யூஷன்லேருந்து கடையிலேருந்து ஒன்லைனுக்கு போனது, அதாவது வீடியோ டேப் சிடி ஆனதுலேருந்து சிடி டிவிடி ஆனதுலேருந்து டிவிடி இல்லாமல் போன பென்ட்ரைவ் காய், இப்போ பென்ட்ரைவும் காணா போய் எல்லா ஜெனரேஷன் இதுலேயும் பார்த்துட்டீங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். என்ன வேணாலும் மாறும், எப்படி வேணாலும் மாறும். Thank you so much for sharing all your thoughts, and it is நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். What do you think guys? ஏன்னா எல்லாமே எப்பயுமே வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். நம்ம இன்றைக்கி நினைப்போம் இது பண்ணலாம், இது சரியாக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு உள்ள ஒரு பிளான், எஸ்பெஷலி இந்த நவீன காலத்தில் வந்து 25 வருஷம் பிளான்ன்றது சர்வசாதாரணம் இல்லை. ஏன்னா முன்னெல்லாம் நம்ம தாத்தா அப்பாலாம் வந்து 5 வருஷம் பிளான் போடுவாங்க, 5 வருஷம் இது பண்ணால் அடுத்த 5 வருஷத்துக்கு. இப்போ இவங்க சொன்னதுலேருந்து நான் நினைக்கிறேன், ஆன்லைனில் போகிறீங்களா, கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணுங்கள். உங்களோட பார்ட்னர்ஸ் கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் தெளிவாக 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினெட்லி அது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பிக் லாங் டேர்ம் பிளானாக இருக்கும். ரெஸ்பெக்ட் அண்ட் கார்பரேஷன் இதெல்லாம் கொஞ்சம் இன்வால்வ்டோட சேர்த்து பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி உங்கள் பிஸ்னஸ் இட் வில் பி அ லெகசி. ஸோ இந்த எபிசோடோட நான் அடுத்த எபிசோடில் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் it's bye from Marankothi, and make sure subscribe to our channel and press the bell icon. Okay, I'll see you all in another episode.